காலையில மணி 5 ஆகுது, இன்னும் எந்திரிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல. பாத்ரூம் கழுவல, காஃபி போடல, வீடு கூட்டல, ஒரு வேலையும் செய்யல. அப்படி என்னதான் தூங்குறாளோ? அத்தை, ஒரு காஃபி போட்டு தரீங்களா? எந்திரிச்சு வந்ததே லேட்டு, இதுல உனக்கு நான் காஃபி போட்டு தரணுமா? சீக்கிரம் காஃபி போட்டு எனக்கு பையனுக்கு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. காலையில நம்ம எந்திரிச்சு வர்றதே நம்மள திட்டதான் போல. காஃபி போடுறதும் நான் தான், சமைக்கிறதும் நானா, திட்டு வாங்குறதும் நான் தான். சை. இந்தாங்க அத்தை காஃபி. கூடு. என்னம்மா காப்பி குடிச்சிட்டிங்களா? குடிச்சேன். உன் பொண்டாட்டி காஃபியா போட்டிருக்கா? பாயாசம் தான் கொடுத்துருக்கா. காஃபியில் சர்க்கரை அள்ளி கொட்டியிருக்கா. எனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஒரு முடிவு பண்ணிடலான்னு சர்க்கரை அள்ளி கொட்டியிருக்கா. ஏங்க, உங்க அம்மா என்ன குறை சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. எதுவுமே கேட்கக்கூடாதா? அப்படியே அமைதியாவே நின்றுட்டு இருக்கீங்க. காலையிலே எதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு? தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் சூப்பு வச்சு தரியா? ஐயோ, காலையிலே உங்க அம்மா என்ன திட்டிட்டு போறாங்க, நீ சூப்பு ஆப் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கியா? உங்க அம்மாவே சூப் வச்சு தர சொல்லி கூடி போ. எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் கம்பெனிக்கு வந்துட்டேன். எனக்கு வரும்போது டிஃபன் ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? சாப்பிடாமே வந்துட்டேன். வீட்டில் என் மாமியாரி எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா. கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க. அக்கா, இந்தாங்க அக்கா, சாப்பாடு இருக்குது, ஃபஸ்ட் சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 5 மினிட்ஸில் சாப்பிட்டு வந்துடுறேன். அக்கா, குகன் எங்க? குகன் ஸ்டோருக்கு போயிருக்காருங்க. குமார், ஸ்டோர் ஸ்டாக்கெல்லாம் என்ட்ரி போட்டாச்சா குமார்? ஆக்கா, நேற்று ஈவினிங்கே என்ட்ரி போட்டேன். அக்கா, புது ஜாப்க்காகவும் என்ட்ரி போட்டிருக்கேன். அக்கா, என்ன ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறது? OS5 ஜாப் மூவ் பண்ண நகராஜ். அக்கா, தனம் மேடம் வேற ஒரு ஜாப் சொல்லியிருந்தாங்கக்கா, ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே சிமா, நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். செல்லிமா, ஸ்டாக்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிடு. ஓகேக்கா, செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஒர்க் யாரும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் போய் மேடமை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். மேடம், நேற்று என்ன சொன்னீங்க என்கிட்ட? OS5 தான் போடணும்னு சொன்னீங்க. மார்னிங் வந்து செல்வி கிட்ட வேற எதாவது ஜாப் போடணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாப்பா, நைட் தான் மெயில் வந்துச்சு. CCR ஏதோ ஜாப் பண்ணணுமா? அது வந்து சாம்பிள் பீஸ் மட்டும் பண்ணி கொடுத்துருங்கப்பா, சரியா? மேம், CCR வரது ஜாப் வந்து மூவ் ஆகிட்டு வரதுக்கு 2 hours ஆகும் மேம். டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் வந்து நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கிற ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். ஐயோ இல்லைப்பா, அது உயிர் போகிற அவசரம் ரத்னா. அதுதான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணணும். நீ இதை ஸ்டாப் பண்ணு, நான் ஒவ்வொரு ஜாப்பை கூட வாங்கி வந்து தரேன். அதை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுங்க எல்லாருமே. ஓகே, சரிங்க மேடம். என்ன ரத்னா, இங்கே என்ன பண்ணுற? ஜாப் மூவ் பண்ணாம? சார், அதை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கேன். அதை என்ன 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ஜாப் மூவ் பண்ண வேண்டியது தானே? சார், ஸ்டாக் இல்லாமல் எப்படி சார் மூவ் பண்ண முடியும்? அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் மேடம் கிட்ட. என்ன தானோ ஜாப் இல்லைன்னு ரத்னா சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று ஈவினிங்கே நான் அதுக்கு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு பிளான் பண்ணி நீ ஜாப் கொடுத்துருக்க நேரம். சார், நைட் ஷிஃப்ட்டில் மிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க சார். இப்போ தாங்க சார் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொன்றா மூவ் பண்ணி கொடுத்துட்றேங்க சார். ஒரு வேலை சொன்னால் அது முடிக்கிறதுக்கு பார்க்காம எப்படி காரணத்தை சொல்லலாம் அப்படின்னு தான் பார்க்குறீங்க. சாரி சார், நான் குயிக்காக முடிச்சு கொடுத்துட்றேன். ரத்னா, வாப்பா போகலாம். ஓகேங்க மேம், வாங்க போகலாம்.